கரெக்டா கொடுத்துருவாமா? கரெக்டா கொடுத்துருவாங்க. நீங்க வாரம் வந்து கரெக்டா வாங்கிக்கோங்க. இந்த ஏரியாவில் என்னை பத்தி கேட்டு பாருங்க, நான் வாங்கின காசை கரெக்டா கொடுத்துருவேன். காசு எல்லாம் கேட்க வந்தா ஒழிஞ்சிக்க மாட்டேன்ல? ஏங்க அவசரத்துக்கு கொடுக்குறீங்க, நான் எப்படிங்க அது மாதிரிலாம் பண்ணுவேன்? நிறைய பேர் அப்படிதான் பண்றாங்க, அதனால தான் முன்னாடியே வந்து கேக்குறேன். நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன். உங்க வண்டி சவுண்டு கேட்டோடனே அதுக்கு முன்னாடி என் காசு வந்து நிற்கும். வெரி குட், அப்படிதாம்மா இருக்கணும். ஏன்பா எனக்கு ஒரு 5000 ரூபாய் கொடுங்களேன். உங்க வீட்டுக்காரன் வாங்க, நானே அதையா தரல, நீ வந்து இப்ப கேக்குற? அவர் வாங்கினா அவர்கிட்ட கேட்கணும், என்கிட்ட வந்து கேட்டா எப்படி? ஏமா நீ ஏன் ஞாயிற்றுக்கல காசு வாங்கி தூண்டுட்டு காசு கேட்டா மாத்தி மாத்தி பேசுறாங்கம்மா. ஏண்டிய காசு வாங்க தெரியுத கொடுக்க தெரியாதா? போன வாரம் நான் உனக்கு சொன்ன இதை இந்த வாரம் எனக்கு சொல்ற. போன வாரமா என்ன கதை? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அவ பேசுறதெல்லாம் கேட்காதீங்க. அடுத்த வாரம் கொடுத்துருடி பாவம். நான் கொடுக்க சொல்றேன், எனக்கு ஒரு 5000 ரூபாய் கொடுக்க சொல்லு. எப்ப ஜன்னல்கார அவளுக்கு ஒரு 5000 ரூபாய் கொடு, கரெக்டா கட்டிடுவா. அவங்க வீட்டுக்காரனே வாங்கின காசு தரலம்மா, இதுக்கு எப்படிமா கொடுக்க முடியும்? அதான் அடுத்த வாரம் வாங்கி தந்துறேன்னு சொல்றாள்ல, அவ தந்துருவா. அப்ப அந்த காசை புச்சின்னு தட்டா? புச்சு தான் கொடுங்க. அப்ப 10000 ரூபாய் கொடுங்க. என்ன ஏமாத்த முடியுமா? 5000 ரூபாய் புச்சிக்கினே 5000 ரூபாய் தரேன் இரு. வாரம் குத்துடுறேன் என்ன? கரெக்டா குத்தணும். உங்க வீட்டுக்கார மாதிரி பண்ணன்னு நினைச்சுக்கோ, நான் காசே கொடுக்க மாட்டேன். ஏன்பா அதை பத்தி பேசாதப்பா, அதான் காசு குத்துட்டேன்ல. அவதான் காசு கொடுத்துட்டாளுங்க, எனக்கு கொடுங்க காசு 10000 ரூபாய். 10000 ரூபாய். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50 51 52 53 54 55 56 57 58 59 60 61 62 63 64 65 66 67 68 69 70 71 72 73 74 75 76 77 78 79 80 81 82 83 84 85 86 87 88 89 90 91 92 93 94 95 96 97 98 99 100 101 102 103 104 105 106 107 108 109 110 111 112 113 114 115 116 117 118 119 120 121 122 123 124 125 126 127 128 129 130 131 132 133 134 135 136 137 138 139 140 141 142 143 144 145 146 147 148 149 150 151 152 153 154 155 156 157 158 159 160 161 162 1
இந்தா 10,000 ரூபாய். வாரம் வாரம் 500 ரூபா கரெக்டா குத்துணும். நான் தான் சொல்றேனே, உங்க வண்டி சவுண்ட் கேட்டாலே பணம் உங்க கையில இருக்கும். உனக்கு என்னம்மா இது? சரி தமிழ்காரன், நான் கொடுத்துறேன். நீ ஏன் வசனப்படுற? டேய் என்ன காசு வாங்கிக்கிற தண்ணில் கட்ட? எங்க அம்மா என் தம்பி எல்லாம் ஊர்ல இருந்து வராங்க, அதெல்லாம் தண்ணில கட்டுற காசு வாங்குறேன். உமா உன் தும்பி வரனாக்கா அவனுக்கு எத்தனை வருஷம் சொல்லு, அவனுக்கு துண்டு போடுவானுங்க, கடைக்காரன் ஆகணுமா? என்னங்க பேசுறீங்க? இதெல்லாம் நல்லா இல்ல. ஆமா, என் தம்பி உங்க மச்சான், எங்க அம்மா உங்க மாமியாரு. ஏன் ஒப்பனை விட்ட? ஒப்பன் உங்க மாமனாரு, அதே சொல்லு. அவரு என் மேல கோச்சின்னு இருக்காருங்க. கோச்சிக்கிற அளவுக்கு உங்க அப்பா மானஸ்தனம் இல்ல, அவன் நல்லவன் இல்ல. அயோக்கிய பையன். பொண்ணு கட்டி கொடுறானா கறி சாட்டி கட்டி கொடுத்தான். ஏங்க உங்க பொண்டாட்டி எப்படி திட்டுறீங்க? ஏமா பக்கத்து வீட்டுக்கார அம்மா வந்தா கம்முன்னு இருக்கணும், இது மாதிரிலாம் பேசக்கூடாது. டேய் ஏன்டா இவங்க கேட்டா காசு கொடுக்குற நீ? அவங்க கரெக்டா கட்டிடுறானுங்க, அதனால கொடுத்தேன். கீசிடுவாங்க கரெக்டா கட்டி. நான் வேலைக்கு போனதால கட்ட முடியும். என்னங்க நீங்க வேலைக்கு போறன்ற திமிர்ல பேசுறீங்களா? ஆமா திமிரு தான். சொல்லையா 10,000 கிட்ட வாங்கிக்கிறப்ப யாரு கட்டு தாத்தா? தம்பி நான் கட்டுறேன், நீங்க கவலைப்படாதீங்க. ஐயோ எவ்வளவு பேர் கட்டணும் கரெக்டா கட்டிக்கிற? போன வாரம் கூட வந்து கெஞ்சிங்க தானடியா, கரெக்டா கட்டினியா? என்ன சொல்றீங்க? என்ன சொல்றீங்கன்னா இது வரைக்கும் வாங்கின காசு உள்ள போகாம தவிர வெளியே வரவே வராது. தம்பி அவ சொல்றதுல நீ நம்பவே நம்பாத. உன் வண்டி வரதுக்கு முன்னாடி உன் கையில காசு இருக்கும். அப்படியே தான் சொல்லுவா. கூட்டாண்ட வந்து கேட்டேன்னு வச்சுக்கா, வரவே வராது. அதெல்லாம் எப்படியாப்பட்ட ஆளு, என்கிட்ட எல்லாம் தப்பிக்கவே முடியாது. இந்த பாரு எங்க வீட்டுக்காரன் வாங்கினா, இந்த அம்மா கிட்ட பாரு எப்படி வாங்கிட்டேன் காசை. அவங்க வீட்டுக்கார வாங்கினது அது கட்டி எப்படி வாங்கினேன்? 5,000 ரூபாய் வாங்கியிருந்தான், 10,000 ரூபாய் கொடுத்துட்டு 5,000 ரூபாய் கழிச்சிட்டேனே. சூப்பர்ப்பா. உன்ன மாதிரி ஒரு 10 தண்ணிக்காரன் வந்தான்னு வச்சுக்கா, ஊரே நல்லா இருக்கும். அம்மா அப்பா என் தம்பி என்ன மொட்டை போட்டுக்கிற? எல்லாம் உனக்காக தான் தம்பி மொட்டை போட்டுக்கணும். தம்பி என் மேல உனக்கு எவ்வளவு பாசம்டா. நீ நல்லா இருக்கணும் தான் மொட்டை போட்டுக்கணும். மாமா நல்லா இருக்கியா? ஏண்டா அந்த தலையில முடி இருக்கும் போதே உன் மூஞ்ச பார்க்க முடியாது, இதுல வேற மொட்டை வேற போட்டு வந்துட்டியா? எதுக்குடா நீ மொட்டை போட்ட? என் அக்கா நிறைய பணம் கொடுக்கணும், எங்களை நல்லா பாத்துக்கணும் மொட்டை போட்டேன். பாத்தியாடியா? அவருக்கு பணம் கொடுக்கணுமா, இவங்களை நல்லா பாத்துக்கணுமா? பாத்தியா? ஏங்க என்னதான் இருந்தாலும் அவன் எனக்காக தானே மொட்டை போட்டான். ஏமா வேண்டுதலுக்கு முடிய மட்டும் கொடுக்கணும்? விரலை வெட்டிக்கிறேன்னு வேண்டிக்க சொல்லு, இல்ல காலை வெட்டிக்கிறேன்னு வேண்டிக்க சொல்லு, இல்ல கையை வெட்டிக்கிறேன்னு வேண்டிக்க சொல்லு. முடி எவ்வளவுதான் மொட்டை சேலம் வளர்ந்துருன்ற தைரியத்தால தானே முடி கொடுக்குறீங்க. மாப்பிள்ள உன் மேல நான் கோவம் இருக்கிறேன் மாப்பிள்ள. அப்ப என்னத்துக்கு இங்க வந்த? போயிட்டு பண்ணி தரேன். மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள, நாங்க உங்க வீட்டுக்கு வந்துக்கிறோம் இப்படி பேசுற? நீங்க ஏன் வந்தீங்க அதுதானே கேக்குறேன். இவ வேற 10,000 ரூபாய் கடை வாங்கிக்கிறான். மகளே 10,000 ரூபாய் வாங்கிக்கிறியாமா? ஆமாப்பா தண்ணல்கா தம்பி தான் கொடுத்துச்சு. அக்கா போனவன் சண்டை போட்டான் அவன் இல்லையாக்கா? அதை பற்றி ஏன்டா பேசுற? அம்மா ஒரு வாரமா இருந்து தம்பிக்கு மொட்டை வச்சுட்டு வந்தம்மா, எங்க நாக்கெல்லாம் செத்து போயிடுமா. என்ன ஆட்டுக்கறி கோழிக்கறி ஆக்கி போடுமா. ஏமா நீ ஏமா கவலைப்படுற? அதுக்கு தானே இந்த காசு வாங்கிருக்கிற. ஏய் இரு, என்ன மாமியாரா நாக்கு செத்து போச்சா? ஆமா மாப்பிள்ள, ஒரு வாரமா கறியே இல்ல. அது எப்படி இழுச்ச வாய? நான் தானே உங்களுக்கு வாரத்துக்கு ஒரு வாட்டி இங்கேயே வந்துடுறீங்க. என்ன மாப்பிள்ள நீ வயசு சம்பாதிச்சு காசு கொடுக்குற மாதிரி பேசுற? தண்டல் கத்தாலும் காசு கொடுக்குறாங்க.
பாத்தியாப்பா பாத்தியா தண்டல்கார காசு அவ்வளவுதான் ஊ ஊ ஊ, ஊ. தம்பி நீ ஒண்ணும் கவலைப்படாத, நீ இப்ப போ. அடுத்த வாரம் உன் வண்டி சவுண்ட் கட்டினா காசு உன் கையில வரும். உன் வண்டி சவுண்ட் அங்க வரும்போதே வீட்டுல இருக்க மாட்டா. ஏய் இங்க வெளியே என்ன பண்ணுகிறா? இங்க பாரு, உங்ககிட்ட குத்த காசை உன் பொண்டாட்டி மூலமா வாங்கிட்டேன். ஏய் நீ ஏன் குத்தா அவங்கிட்ட? நான் அங்க மிரட்டுற, காசு குத்தா கேட்க மாட்டாங்களா? ஏய் கொம்னு ராய முஞ்சியா, நீ ஏன் காசு குத்த? நீங்க 5000 ரூபாய் கொடுக்கணும் இல்லீங்களா? இல்ல 10000 ரூபாய் வாங்கிட்டேன், 5000 ரூபாய் கழிச்சுட்டு 5000 ரூபாய் வாங்கிட்டேன். இது செம்மடா இருக்குதா? சரி இந்த 5000 ரூபாய் கொடு. ஏங்க என்ன சின்ன கூட்டிட்டு போங்க. சரி வா போலாம். எப்படியோ அவங்க கிட்ட காசை வாங்கிட்டேன். ஏய் உங்க ஒப்பனையும் உங்க அம்மாவையும் உங்க தம்பியும் வீட்டுக்கு போக சொல்லு. ஏன் நாங்க ஏன் போன வீட்டுக்கு? இது எங்க பொண்ணு வீடு. ஆமா உங்க பொண்ணு வீடுல கூட்டுமா அத்தியம். மாமா நான் பேசுறேன், நீ பேசுறது நல்லா இருக்குதா? டேய் நான் கரெக்டா பேசுறேன். குடும்ப சவுகாசமே வேணாம், உக்கா கூட்டு போங்க. நான் டைவர்ஸ் பண்ணிடுறேன். அப்ப யார் காசு கட்டுறது? டேய் காசு யாரும் கட்ட மாட்டாங்க. அந்த வீட்டுக்காரனை கட்ட மாட்டான், இந்த வீட்டுக்காரனை கட்ட மாட்டான். காசு கட்டு வரவழை வச்சுக்காத. அப்ப என் காசு? நானா வாங்கினேன்? நானடா வாங்கினேன். லோகிது பாரு இதான் வாங்கிச்சு. ஏங்க நீங்க பேசுறது சுத்தமா சரியில்லை. எங்க அப்பா அம்மா ரொம்ப இன்சல்ட் பண்றீங்க. ஏய் அப்படித்தான் இன்சல்ட் பண்ணுவேன். விட்டு வெளியே போடி. அம்மா போமா போலாம். வாடா தம்பி பாப்பா. போங்க, வரவே வராதீங்க. ஏய் நீ நடா இங்க நின்னுங்கற? அப்ப என் காசு? டேய் காசு வராதுடா, சொல்றது கேளு. நீ திரும்ப இந்த பக்கம் வந்தியானா வேட்டை நாயை வச்சுக்கிற அவுத்து விட்டுருவேன். ஐயோ வேட்டை நாயா? நான் வரல. போ போ, வரவே வரக்கூடாது இந்த பக்கமே. வா ஓட்டான். ஏய் வாங்க. என்னங்க ஓடிட்டானா? தெறிக்க ஓடனா. காசு கொடு, நான் போய் கறி வாங்கிட்டு வரேன். மாப்பிள்ள எல்லாம் ஆட்டுக்கறியா தார் மாப்பிள்ள. எனக்கு காலு, எனக்கு தலை. சரி உள்ள போங்க, எல்லாத்தையும் எடுத்துட்டு வரேன். வெளியே வந்துடாதீங்க, அவன் திரும்ப வந்து பாத்துட்டு போறான். ஆமா. ஒரு 10000 ரூபாய் ஆட்டி போறதுக்கு நைட்டு ஃபுல்லா பிளான் பண்ண வேண்டியதாக்குதா.